ஏசாயா 65வது அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள், உபத்திரவங்கள், இன்னும் கடன் பிரச்சனைகள், இல்லாமைங்கிற குறைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம் செய்யும்போது பழைய காலத்தின் துன்பங்களை ஏசப்பா மறக்கும்படி செய்வார். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களை ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கணும். அந்த அர்ப்பணிப்பு அவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிற மாதிரி இருக்கணும். ஏசப்பா கரத்தில் நன்மையை வாங்கிட்டு நம்ம நன்றி மறந்தவர்களாக காணப்படக்கூடாது. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம தக்க வைத்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் அது நீடித்து இருக்கணும் அப்படின்னா ஏசப்பா நமக்கு எழுதி கொடுத்துருக்கிற வேத பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் நம்ம கை கொள்ளணும். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை, புதிய ஆசீர்வாதங்களை தரப்போறாரு அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நம்ம முதல்ல தயாராகணும். இன்னும் உங்களுக்கு எந்த காரியத்தில் ஒரு புதிய ஆசீர்வாதம், புதிய காரியங்கள் நடக்கணும், அதை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வாங்க. விசுவாசிங்க, அற்புதங்களை எதிர்பாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.